Hello students, இன்னைக்கு நாம இந்த வீடியோல class 12 physics electrostatistics problems தான் வந்து பார்க்க போறோம். So already 6 problems வந்து solve பண்ணிருக்கோம். So இந்த வீடியோல 7, 8, 9 இந்த 3 problems வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? சரி, இப்ப இந்த 7th problemல வந்து என்ன சொல்றாங்கங்கிறத பார்க்கலாம். ஒரு closed triangular box வந்து இருக்கான். ஓகேவா? அத வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளார வந்து வைக்கிறாங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய மேக்னிடியூடும் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ஸோ எங்க அப்படின்னா இந்த ரெக்டாங்குலர் சர்ஃபேஸ், இந்த சைடில் ஒரு ரெக்டாங்குலர் சர்ஃபேஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த ரெக்டாங்குலர் சர்ஃபேஸ் வந்து கால்குலேட் பண்ண சொல்றாங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்லாண்டடான சர்ஃபேஸ்ல வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த என்டையர் சர்ஃபேஸ்லையும் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் கொஸ்டின். ஓகேவா? சரி, கொஸ்டின்குள்ளார போறதுக்கு முன்னாடி நாம ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா என்ன? ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் வந்து இருக்கு. ஓகேவா? இதுக்குள்ளார எனக்கு எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் வந்து எனக்கு போகுது. ஓகேவா? ஸோ சிம்பிளா சொல்ல போனா எவ்வளவு ஸ்ட்ரென்த், அதனுடைய டென்சிட்டி, அதுதான் வந்து எனக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஓகேவா? சரி, இப்ப எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஸோ phi E equal to closed integral of E into dA cos theta. ஓகேவா? இதை வந்து நீங்க காஸ் லால வந்து பார்த்திருப்பீங்க. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் ரெக்டாங்குலர் சர்ஃபேஸ், அதாவது வெர்டிக்கல் ரெக்டாங்குலர் சர்ஃபேஸ்க்கு ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணலாம். கொடுத்துருக்கிற டேட்டா எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டினோட வேல்யூ தெரியும். சரி, இந்த ஏரியாவை மட்டும் ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஏரியா அப்படிங்கும் போது லென்த் இன்டூ பிரெத். ஓகேவா? ரெக்டாங்குலர் சர்ஃபேஸ்க்கு. ஸோ 5 சென்டிமீட்டர் இன்டூ 15 சென்டிமீட்டர். ஸோ 5 இன்டூ சென்டிமீட்டரை மீட்டராக தான் நம்ம போடணும். ஸோ 5 இன்டூ 10 to the power of -2, 15 into 10 to the power of -2. ஓகேவா? இதை 5 into 15 into 10 to the power of -4. ஓகேவா? இப்படி நான் வச்சுக்கிறேன். எனக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வேணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க ஆங்கிள் நாம கண்டுபிடிக்கணும். ஆங்கிள், ஸோ இப்படி இருக்கு ரெக்டாங்குலர் சர்ஃபேஸ். ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இப்படி ஸ்ட்ரெயிட்டா வருதுங்கும் போது எனக்கு ஆங்கிள் அங்க 0 டிகிரி தான் இருக்கும். ஓகேவா? சரி, இப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ என்ன? 2 into 10 to the power of 3. ஏரியா 5 into 15 into 10 to the power of -4. cos இங்க ஆங்கிள் என்ன? 0. ஸோ cos 0 வேல்யூ 1. ஸோ அதை நான் இங்க மென்ஷன் பண்ணலை. ஓகேவா? ஸோ 5 2s are 10. 10 into 15 அப்படிங்கும் போது 150 into 10 to the power of -1. இந்த -4ம் 3யும் சிம்பிளிஃபை பண்ணும்போது -1 வரும். இந்த 0வும் இந்த -1ம் கேன்சல் ஆயிடும். ஓகேவா? அப்ப நம்மளுக்கு 15 ஃப்ளக்ஸுக்கு என்ன யூனிட்டு? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய யூனிட் என்ன? நியூட்டன் பெர் கூலும். ஏரியானோட யூனிட் மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும் இப்படி எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து வெர்டிக்கல் ரெக்டாங்குலர் சர்ஃபேஸ்னுடைய வேல்யூ. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்லாண்டட் சர்ஃபேஸ். ஸ்லாண்டட் சர்ஃபேஸ்னா இந்த சர்ஃபேஸ்க்கு கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? சரி, அதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஸோ லென்த், ஸ்லாண்டட் லென்த், ஸோ 15 சென்டிமீட்டர், இது நம்மளுக்கு தெரியும். இப்ப இங்க இந்த வேல்யூ நம்மளுக்கு தெரியணும். இது வந்து எனக்கு தெரியணும். ஸோ அதை நான் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக இந்த ட்ரையாங்கிளை நான் எடுத்துக்கிறேன். இங்க 60 டிகிரி, இது 5 சென்டிமீட்டர், இங்க நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இங்க 90 டிகிரி வரும். ஓகேவா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா அப்ப ரிமைனிங் இங்க 30 டிகிரி தானே. ஏன்னா ஒரு ட்ரையாங்கிள்ல டோட்டலாவே 180, இந்த 90யும் இந்த 60யும் சேரும்போது 150. அப்ப ரிமைனிங் இங்க 30 டிகிரி தான் இருக்கும். ஸோ இதை வச்சு இந்த எக்ஸினோட வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரி, எக்ஸினோட வேல்யூவை நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இப்ப இங்க நான் சைன்
13 நான் எடுத்துக்கிட்டா ஸோ sin 30 போது ஆப்போசிட் என்ன 5 divided by hypotenuse x ஸோ sin 13 ஓட வேல்யூ 1/2 ஓகேவா 1/2 equal to 5/x ஸோ x நோட வேல்யூ அப்படிங்கும்போது ஸோ x into 1 x 2 into 5 10 சென்டிமீட்டர் x நோட வேல்யூவை நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஓகேவா சரி இப்போ இனிமேட்டு நான் ஃப்ளக்ஸ் கால்குலேட் பண்ணலாம் ஸோ ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா தான் க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டு ஏரியா இன்டு காஸ் தீட்டா ஓகேவா சரி இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் எனக்கு தெரியும் க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் டி இன்டு ஏ இன்டு காஸ் தீட்டா தீட்டானோட வேல்யூ என்ன இங்க ஸ்லாண்டிங்கா இருக்கு ஸோ தீட்டானோட வேல்யூ 60 டிகிரி ஓகேவா சரி cos 16 ஓட வேல்யூ 1/2 ஓகேவா சரி இனிமேட்டு ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 2 into 10 to the power of 3 ஓகேவா 10 to the power of 3 ஏரியாங்கும்போது நம்மளுக்கு இந்த லென்த் ஓகேவா எவ்வளவு 15 சென்டிமீட்டர் 15 into 10 to the power of -4 into இந்த x நோட வேல்யூ ஓகேவா சரி x 10 into சாரி இது 2 ஓகேவா 10 into 10 to the power of -2 into cos 16 ஓட வேல்யூ 1/2 ஓகேவா இந்த 2வும் கட் ஆகும் ஓகேவா இப்போ ரிமைனிங் நம்மளுக்கு வேல்யூ என்ன இருக்கு 15 into 10 இது 10 to the power of 3 இது 10 to the power of 1 அப்ப இங்க 4 வருமா 10 to the power of இது -2 இது -2 அப்ப -4 வருமா இதுவும் cancel ஆயிடும் so remaining flux equal to 15 Newton per coulomb meter square ஓகேவா so slanted surface க்கு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு ஓகேவா நெக்ஸ்ட் தேர்ட் ரோமன் என்ன கேக்குறாங்க என்டையர் சர்ஃபேஸ்லயும் எப்படி இருக்கும் ஓகேவா சரி என்டையர் சர்ஃபேஸ்லயும் ஃப்ளக்ஸ் எப்படி இருக்கும் ஸோ நம்ம காஸ் லாலேயே ஒரு இது பார்த்துருப்போம் ஸோ க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ல எனக்கு ஃப்ளக்ஸ் வந்து வேல்யூ 0 அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க at a point inside the spherical cell so inside the spherical shell ங்கும்போது உங்களுக்கு electric field அப்படிங்கிறது 0 அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பார்த்திருப்பீங்களா so அந்த கான்செப்ட் வச்சு பார்க்கும்போது இங்க என்டையர் சர்ஃபேஸ்லயும் எனக்கு electric field அப்படிங்கிறது எனக்கு 0 இல்ல அப்படின்னா இந்த மாதிரியும் நாம அஸ்யூம் பண்ணலாம் இப்ப இங்க rectangular surface அப்படிங்கிறது உள்ளார போகுது ஓகேவா சோ உள்ளார சோ இந்த டைரக்ஷன்ல எனக்கு 15 ஓகேவா சோ slanted surfaceல வெளியவும் வரும்போது அதுவும் 15 ஓகேவா சோ டைரக்ஷன் டிஃபர் ஆகும்போது சோ டோட்டலா வந்து கால்குலேட் பண்ணும்போது எனக்கு டோட்டல் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது 0 ஓகேவா சோ அவ்வளவுதான் இந்த 7th ப்ராப்ளம் ஓகேவா நெக்ஸ்ட் 8th சம் பார்க்கலாம் 8th சம் ரொம்ப ஈஸியான சம் தான் ஸோ இந்த கிராஃப் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல்னு சொல்லிட்டு இந்த 2 கிராஃப் வந்து கொடுத்துருக்காங்க இந்த கிராஃப்ல நாம வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா சரி எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஃபார்முலா என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஈக்குவல் டு மைனஸ் டிவி டிவைடட் பை டிஎக்ஸ் ஓகேவா சரி இப்போ எனக்கு டிவினா என்ன சேஞ்ச் இன் voltage ஓகேவா divided by change in இது x so distance ஓகேவா சரி இங்க function of x ஓகேவா சரி xங்கிறது இங்க ஒரு function ஓகேவா சோ எப்படி நம்ம tங்கிறது ஒரு ஃபங்க்ஷனா நம்ம இங்க வந்து எடுத்துக்குவோமோ அந்த மாதிரி தான் இங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட்
ஃபார்முலா இதுதான். ஓகேவா? சரி, இப்போ dv இந்த சைடு y ஆக்சிஸ் வந்து எனக்கு v கொடுத்துருக்காங்க, x ஆக்சிஸ் வந்து இங்க x தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் கிராஃப் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் கிராஃப்ல எனக்கு dv நோட வேல்யூவை நான் கண்டுபிடிக்கிறேன். v நோட வேல்யூ ஃபர்ஸ்ட் இனிஷியலா எனக்கு 8ல இருக்கு. ஓகேவா? இங்க வந்து இங்க வேல்யூ என்ன, 6க்கும் 4க்கும் நடுவுல 5. எப்பயுமே ஃபைனல் மைனஸ் இனிஷியல், ஃபைனல் வேல்யூ 5, இனிஷியல் வேல்யூ 8. இங்க 8, இங்க 5. ஓகேவா? ஸோ 8, அப்போ dv நோட வேல்யூ -3. ஓகேவா? இப்போ இங்க dxையும் கால்குலேட் பண்ணும். இதனோட கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் என்ன? ஓகேவா? ஸோ இங்க இனிஷியலா 0ல இருக்கு, ஃபைனல்ல எனக்கு 0.2. அப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல், அப்போ 0.2. அப்போ இதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ மைனஸ் into -3 divided by 0.2. அப்போ 3 divided by 0.2 into 10 into 10. அப்போ 30 divided by 2 அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது 15. Vங்கிறது என்ன, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தானே. ஸோ இல்லைன்னா வோல்டேஜ்னு சொல்லலாம். ஸோ இங்கே வோல்ட், இது வந்து டிஸ்டன்ஸ் தானே. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து பெர் மீட்டர். ஓகேவா? டினாமினேட்டர்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? ரீஜியன் ஏ. நெக்ஸ்ட் ரீஜியன் பி நான் கால்குலேட் பண்றேன். ரீஜியன் பி வந்து எப்படி போடலாம்? ஸோ இங்கேயும் டிவி தான் கால்குலேட் பண்ணும். டிவி ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்கு, 5ல இருக்கு, லாஸ்டா அதுவும் 5ல தான் இருக்கு. ஓகேவா? அப்ப டிவி மைனஸ், அதாவது ஃபைனல் மைனஸ் இனிஷியல், அப்ப வேல்யூ 0 தான். அப்ப இந்த வேல்யூவே 0 ஆயிடும். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டும் 0வா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ dx எல்லாம் நான் கால்குலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் சி ரீஜியன்ல ஃபர்ஸ்ட் இனிஷியலா என்ன இருக்கு, இனிஷியலா 5ல இருக்கு, ஃபைனலா எங்க போச்சு, ஸோ இது 7ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? சரி, 5ல இருந்து 7க்கு போயிருக்கு. ஸோ இனிஷியல், இது ஃபைனல். ஸோ அப்ப ஃபைனல் மைனஸ் இனிஷியல்னு போடுவோமா? 7 minus 5 which is 2. சரி, dx இங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது இனிஷியல் வந்து பாருங்க 0.4, ஃபைனல் வந்து என்ன 0.6. அப்ப 0.6 minus 0.4னா 0.2 தான் ஆன்சர். ஓகேவா? அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஈக்குவல் டு மைனஸ் 2 divided by 0.2. 10ஆல மேலையும் கீழையும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஸோ -20 divided by 2 -10 வோல்ட் பெர் மீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் ரீஜியன் டி. dv நோட வேல்யூ என்ன, இனிஷியலா என்ன இருக்கு, 7ல இருக்கு, ஃபைனல்ல எங்க போயிடுச்சு, 2க்கும் 0க்கும் நடுவுல போயிடுச்சு, which is 1. ஓகேவா? சரி, அப்ப இது இனிஷியல், இது ஃபைனல். 1 minus 7, 1 minus 7 வேல்யூ என்ன, -6. ஸோ dx நோட வேல்யூ என்ன, 0.6. 0.6. அடுத்தது வந்து என்ன இருக்கும், 0.8. ஓகேவா? இங்க 0.7 இருக்கும், அடுத்தது 0.8. அப்ப 0.8 minus 0.6னா 0.2. ஓகேவா? சரி, இப்ப எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இதனோடது மைனஸ், dv நோட வேல்யூ என்ன, -6. அந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்த்து பிளஸ் ஆயிடும். ஓகேவா? 6 divided by 0.2. இது 10ஆல மல்டிபிள் பண்ணும்போது 60 divided by 2. ஸோ 30 வோல்ட் பெர் மீட்டர். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஃபிகர்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் ஃபிகருக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிச்சிட்டு அதை பிளாட்டும் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அதை பார்ப்போம்.
ஓகே, செகண்ட் சம் வந்து பாருங்க. ஸோ செகண்ட் சம்முக்கும் சேம் இதே ப்ரொசீஜர் தான் செகண்ட் ஃபிகருக்கு. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் டிவினோட வேல்யூவை கண்டுபிடிச்சிக்கலாமா? டிவி இங்க இனிஷியலா என்ன இருக்கு? 0. ஃபைனல் என்ன? 30. ஓகேவா? அப்ப 30 மைனஸ் 0, ஸோ 30. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்ப dx நோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். dx ஸோ இங்க இனிஷியலா 0ல இருக்கு, அடுத்தது ஃபைனல் 1. ஓகேவா? அப்ப ஃபைனல் மைனஸ் இனிஷியல்னா 1 தான். ஓகேவா? அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ என்ன? மைனஸ் டிவி. டிவினோட வேல்யூ 30, dx நோட வேல்யூ 1, ஸோ மைனஸ் 30 வோல்ட் பர் மீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் dv equal to நெக்ஸ்ட் என்ன? 30ல இருந்து எங்க வந்திருக்கு? ஸோ 30 இதுதான் இனிஷியல், அடுத்தது 0. ஓகேவா? இதுதான் அப்ப ஃபைனல். அப்ப 0 minus 30 which is minus 30 dx. ஓகேவா? dx என்ன? dx இந்த ரீஜன் தானே நம்ம பார்க்கிறோம். 1ல இருந்து 2க்கு போகுது, அப்ப 2ங்கிறது தான் ஃபைனல். 2 minus 1. ஓகேவா? 2 minus 1 which is 1. ஓகேவா? அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது வேல்யூ என்னவா இருக்கும்? ஸோ 30 divided by 1. ஓகேவா? ஸோ ஃபார்முலாலேயே ஒரு மைனஸ் இருக்கும், அந்த மைனஸ் இந்த மைனஸும் பிளஸ் ஆயிடும். ஸோ 30. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த ரீஜியன் என்ன? dv equal to அடுத்தது இங்க இந்த ஃபிளாட்டா இருக்கு பாத்தீங்களா, இது. ஓகேவா? அடுத்தது வந்து உங்களுக்கு dv வந்து 0 தான், ஏன்னா எந்த சேஞ்சஸும் இல்லை. ஓகேவா? ஸோ ஒரே இதுல தான் இருக்கு, அப்ப இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டும் 0 தான். அதை நம்ம கால்குலேட் பண்ணணுமே அவசியமே இல்லை. நெக்ஸ்ட் dv equal to அடுத்தது இங்க எவ்வளோல இருக்கு? 0ல இருந்து மைனஸ் 30க்கு வந்திருக்கு. ஸோ மைனஸ் 30 தான் ஃபைனல். ஸோ மைனஸ் 30 மைனஸ் எவ்வளோல இருந்து? இனிஷியல் 0. ஓகேவா? அப்ப dv equal to minus 30. ஓகேவா? dx நோட வேல்யூ என்ன? dx இங்க 3ல இருந்து 4க்கு போயிருக்கு, அப்ப 4 minus 3 equal to 1. ஓகேவா? சரி, இப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம். ஓகேவா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஈக்குவல் டு பிளஸ் 13 ஆயிடும். ஓகேவா? இங்க ஆல்ரெடி மைனஸ் இருக்கு, ஸோ 30 டிவைடட் பை 1. ஓகேவா? ஸோ 30 வோல்ட் பர் மீட்டர். நெக்ஸ்ட் அடுத்த ரீஜனுக்கு இங்கே கால்குலேட் பண்ணிக்கிறேன், இருக்கிறது இன்னும் ஒரே ரீஜியன் தான், இங்க இருந்து இங்க. ஓகேவா? அப்ப dv நோட வேல்யூ என்ன? dv ஈக்குவல் டு என்ன? மைனஸ் 30 இனிஷியல், லாஸ்டா 0க்கு போகுது, அப்ப 0 மைனஸ் மைனஸ் 30. ஓகேவா? அப்ப dv நோட வேல்யூ பிளஸ் 30. dx வந்து என்ன? dx இங்க dx 4ல இருந்து 5க்கு போகுது, அப்ப 5 minus 4. 5 minus 4 வேல்யூ என்ன? 1. அப்ப இங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் மைனஸ் 30 வோல்ட் பர் மீட்டர். ஓகேவா? சரி, இப்ப இதுல இருந்தே நம்மளுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது, மைனஸ் 30 30 30 அடுத்தது மைனஸ் 13 மாறி மாறி வருது. ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம கிராஃப் பிளாட் பண்ணணும். ஓகேவா? இது x, இது b. ஓகேவா? ஸோ மைனஸ் 30யும் இருக்கு, அதனால மைனஸ் 30 மைனஸ் 20 மைனஸ் 10, அடுத்தது 0, அடுத்தது 10, அடுத்தது 20, அடுத்தது 30. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே என்ன வந்தது? மைனஸ் 30 தான் வந்தது. ஓகேவா? ஸோ மைனஸ் 30 dx நோட வேல்யூ என்ன? 1. ஓகேவா? ஸோ 1 யூனிட் வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது வேல்யூ என்ன? 30.
plus 30 எவ்வளோ யூனிட் அதுவும் ஒரு 1 யூனிட் ஓகேவா சரி plus 30 plus 30 இங்க இருக்கா ஒரு 1 யூனிட்டுக்கு இதே plus 30க்கு டிராவல் ஆகுது ஓகேவா அடுத்தது என்ன அடுத்தது வந்து plus 30 அடுத்தது வந்து நம்மளுக்கு 0 ஆயிடுச்சு ஓகேவா இங்க இருக்கு பாருங்க 0 ஸோ அடுத்தது 0 ஆயிடுச்சு அதுவும் வந்து 1 யூனிட் தான் வந்து வரும் ஓகேவா ஸோ அதை dx வேல்யூ இங்கே கால்குலேட் பண்ணல ஸோ அதை ரெஃபர் பண்ணி பார்த்தா அதுவும் 1 யூனிட் தான் வரும் ஓகேவா 1 யூனிட்டுக்கு டிராவல் பண்ணும் இதே போல 0ல ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்தது வந்து +30 எவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுது 1 யூனிட் ஓகேவா ஸோ +30 1 யூனிட்டுக்கு இதே போல டிராவல் பண்ணுது ஸோ 4 ஓகேவா இதோட நின்று இருக்கணும் அடுத்தது வந்து -30 அதுவும் வந்து 1 யூனிட்டுக்கு டிராவல் பண்ணுது -30 ஓகேவா அவ்வளோதான் ஓகேவா இந்த இது வராது ஓகே அவ்வளோதான் இதுதான் வந்து கிராஃப் ஓகேவா அவ்வளோதான் சிம்பிளான சம் தான் நெக்ஸ்ட் 9th சம் போலாமா ஓகே 9th சம்ல இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு பைக்கோ இல்லை காரோ அதில் வந்து ஒரு ஸ்பார்க் மாதிரி ஸ்பார்க் ஒன்று வந்து தேவை ஓகேவா என்ஜினில் ஸ்பார்க் வந்து இருந்தால் தான் வந்து அது வந்து அந்த இக்னைஷனுக்கு வந்து யூஸ் ஆகும் ஓகேவா சரி இப்போ இங்கே spark plug in a bike or car is used to ignite the air fuel mixture in the engine ஸோ இதில் வந்து 2 எலக்ட்ரோடு இருக்கான் இந்த மாதிரி 2 எலக்ட்ரோடு அதுக்கு நடுவில் கேப் வந்து பார்த்தீங்கன்னா 0.6 மில்லிமீட்டர் தான் கேப்பு ஓகேவா சரி ஸ்பார்க் கிரியேட் ஆக எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3 × 10⁶ வோல்ட் per மீட்டர் இவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு எனக்கு தேவை ஓகேவா சரியா நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன what potential difference must be applied to produce the spark ஒரு spark வருது அப்படின்னா எனக்கு எவ்வளோ potential difference நான் கொடுக்கணும் ஓகேவா இது first question next எனக்கு கேப் இன்க்ரீஸ் ஆகும்போது எனக்கு பொட்டான்ஷியல் டிஃபரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா ஸோ கேப் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இந்த கான்செப்ட் கெப்பாசிட்டர்ல நம்ம படிச்சிருக்கோம் ஓகேவா ஸோ கேப்பு எலக்ட்ரிக் ஃபீல்டு வோல்டேஜு ஸோ இது எல்லாத்தையும் ரிலேட் பண்ணி ஒரு ஃபார்முலா ஒன்று வரும் ஓகேவா சரி இப்போ எனக்கு கேப் இன்க்ரீஸ் ஆகும்போது பொட்டான்ஷியல் டிஃபரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை டிக்ரீஸ் ஆகுமா இது செகண்ட் கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா எனக்கு பொட்டான்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து என்ன இஃப் கேப்னோட வேல்யூ வந்து உங்களுக்கு 1 மில்லிமீட்டர் அப்படின்னா ஓகேவா ஸோ கொடுத்துருக்கிற டேட்டாவை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் வந்து 0.6 மில்லிமீட்டரா ஸோ என்றைக்குமே நம்மளுக்கு மீட்டரில் தான் இருக்கணும் ஸோ இது 10⁻³ மீட்டர் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன கொடுத்துருக்காங்க 3 × 10⁻⁶ வோல்ட் per மீட்டர் ஓகேவா சரி நெக்ஸ்ட் வேற என்ன வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து கேப் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது கேப் வந்து 1 மில்லிமீட்டரா நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் ஓகேவா அப்போ எனக்கு பொட்டான்ஷியல் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும் ஓகேவா சரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பொட்டான்ஷியல் டிஃபரன்ஸ் தானே கேட்குறாங்க ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு டிஸ்டன்ஸு இதெல்லாம் கெப்பாசிட்டன்ஸில் வந்து படிச்சிருப்பீங்க ஓகேவா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவல் டு பொட்டான்ஷியல் டிஃபரன்ஸ் டிவைடட் பை டி ஓகேவா சரி பொட்டான்ஷியல் டிஃபரன்ஸ் தானே கேட்குறாங்க இப்போ எப்படி மாற்றலாம் இந்த ஃபார்முலாவை எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டூ டிஸ்டன்ஸ் ஓகேவா இதை ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம் 3 × 10⁻⁶ 0.6 × 10⁻³ ஓகேவா அப்போ 1.8 × 10⁻³ ஓகேவா சரி இது வோல்டேஜ் ஓகேவா
வோல்ட். சரி, இப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது வேற என்ன கண்டுபிடிக்கணும்? அடுத்தது வந்து கேப் நான் இன்க்ரீஸ் பண்றேன். ஓகேவா? கேப் நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன ஆகும்? ஸோ ஃபார்முலாவே இப்படி. ஸோ இதுதான் கேப்பு. ஸோ கேப் இன்க்ரீஸ் பண்ணும்போது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் தான் ஆகும். ஓகேவா? ஸோ V is directly proportional to D. ஸோ அப்போ அதாவது டிஸ்டன்ஸ் ஆர் கேப் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் இன்க்ரீஸ் தான் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் சம் D டேஷ், அதாவது டிஸ்டன்ஸ் அதிகரிக்கிறாங்க -3 1 into 10 to the power of -3. நான் 10 to the power of -3 எடுத்துக்கிறேன். ஓகேவா? எனக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறாங்க. ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சிம்பிள், V equal to E into D. ஸோ ஈனோட வேல்யூ உங்களுக்கு தெரியும், 3 into 10 to the power of 6. டிஸ்டன்ஸ் வந்து 10 to the power of -3. இதை சிம்பிளிஃபை பண்ணா 3 into 10 to the power of 3 volt. ஓகேவா? which is 3000 volt. ஓகேவா? அவ்வளோதான் இந்த சம். ஓகேவா? தேங்க்யூ.